அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சிகரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கல்வியை ஒரு மனிதனுக்கு முழுமையாக தந்துவிட்டால் கவலை இல்லாத சமூகத்தை நாம் உருவாக்க முடியும். அந்த வகையில் 32 ஆண்டுகளாக தரமான கல்வியை மாணவர்களுக்கு தந்து கொண்டிருக்கும் எம்ஜிஆர் நிகழ்நிலை பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவனர் ஏசி சண்முகம் அவர்களை நாம் சந்திக்க இருக்கின்றோம். சார் வணக்கம். வணக்கங்க. ஆண்டொன்றுக்கு ஏறத்தாழ 25,000 மாணவர்கள் உங்களுடைய கல்வி நிறுவனத்தில் பயின்று வெளியே வருகிறார்கள். இவ்வளவு பெரிய நிறுவனத்தை எப்படி நீங்கள் ஆரம்பிக்க முடிந்தது? அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். கல்லூரிகள் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம், நான் பட்ட சிரமங்கள், இளம் வயதிலே நான் படிப்பதற்காக எடுத்த சிரமங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இந்த கல்வி நிறுவனங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். உதாரணமாக, நான் பியூசி படிப்பதற்கு நான் ஆரணி நகரத்திலே ஒரு எல்லையிலே இருந்து 2 கிலோமீட்டர் சைக்கிளிலே வந்து சைக்கிளை பஸ் நிலையத்தில் விட்டுவிட்டு மீண்டும் பஸ் ஏறி செய்யாறு செல்ல வேண்டும். 40 கிலோமீட்டர் சென்று மீண்டும் 2 கிலோமீட்டர் நடந்து கல்லூரிக்கு போக வேண்டும். பியூசி படிப்பதற்கு ஓராண்டு காலம் நான் சிரமப்பட்டேன். அதற்கு அடுத்து நான் பிஏ படிப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு திருவண்ணாமலை அமைச்சராக இருந்த பாவுசா அவர்கள் சொல்லி பிஏ இடம் கிடைத்தது. ஒரு பிஏ படிப்பதற்கு அவ்வளவு சிரமம் போகுது. அதுவும் வெள்ளூரிலே, ஆரணியிலே எனக்கு எந்த கல்லூரியும் கிடையாது. ஒரு நகராட்சி, அது நான் 50 ஆண்டு காலமாக இருக்கின்ற நகராட்சி, அங்கே ஒரு கல்லூரி கூட கிடையாது. ஆகவே வேலூரிலே பிஏ படிப்பதற்கு மீண்டும் சைக்கிளிலே அன்றாடம் வந்து பஸ் நிலையத்தில் விட்டுவிட்டு மீண்டும் வேலூர் முத்துரங்கம் அரசினர் கலைக்கல்லூரிக்கு சென்று 3 ஆண்டு காலம் படித்து பிறகு பிஎல் படிப்பதற்கு சென்னையிலே ஒரே ஒரு சட்டக்கல்லூரி தான், அதிலே இடம் கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள் மனு செய்கிறார்கள், அதிலே 150-200 இடங்கள் கிடைக்கிறது. ஆகவே பிஎல் படிப்பதற்கு நான் பெங்களூர் சென்று தேடி படிக்க வேண்டிய நிலைமை. ஆகவே என்னுடைய 3 படிப்புகளும் மிகவும் சிரமப்பட்டு, இதற்கு உடன் ரெக்கமெண்டேஷன் என்று சொல்லுவார்களே, அது போன்ற செய்திகளெல்லாம் செய்து நான் இந்த படிப்பதற்கு சிரமப்பட்டேன். ஆகவே நான் பட்ட சிரமம் என்னுடைய ஆரணி மக்களுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் முதலாக நான் பாலிடெக்னிக் கல்லூரியை முதலாக துவங்கினேன். அடுத்து சென்னையிலே தாய் மூகாம்பிகை கல்லூரியை துவங்கினோம், பாலிடெக்னிக் கல்லூரி. இப்படி ஒன்றாக அடுத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறையும் போது நான் அது மூகாம்பிகை பொறியியல் கல்லூரி என்று தான் நாங்கள் அதற்கான மனுவை கொடுத்து அங்கீகாரம் ஆகும்போது புரட்சித் தலைவர் மறைகிறார்கள். ஆகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரிலே வேண்டும் என்று உடனடியாக முடிவெடுத்து அது பெயர் மாற்றம் செய்து அரசு ஆணை வாங்கும்போதே டாக்டர் எம்ஜிஆர் பொறியியல் கல்லூரி என்று அந்த கல்லூரிக்கு அனுமதி வாங்கினோம். அது 28 ஆண்டு காலம் ஆகிறது. ஆகவே படிப்படியாக 25 கல்லூரிகளை நாங்கள் துவங்கி இருக்கின்றோம். அந்த 25 கல்லூரிகளிலே 5,000 ஆசிரியர் பெருமக்கள் பணியாற்றுகிறார்கள் என்பதிலே மகிழ்ச்சி. பெரிய அரசு அதிகாரிகள் உடன் இருக்கிறார்கள். ஆகவே பெங்களூரிலே, கொடைக்கானலிலே, ஆரணியிலே, சென்னையிலே போன்ற இந்த 4 நகரங்களிலே இந்த உயர்கல்வியை வேண்டும் என்று முடிவெடுத்தோம். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் இதற்கெல்லாம் மூல காரணம். இல்லை, அது நீங்கள் அரசியலில் ஈடுபட்டதுனால உங்களுக்கு ஈஸியாக கல்லூரி தொடங்க முடிஞ்சதா, அல்லது கல்லூரி தொடங்க வேண்டும் என்று ஆரம்பகால கனவு நிறைவேற்றுவதற்காக ஆரம்பிச்சிங்க? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்களை நாங்கள்லாம் இளம் வயதிலே எம்எல்ஏவாக 1980 நான் எம்எல்ஏவாக தேர்வு பெற்று வருகிறேன். அப்போது 80% சட்டமன்ற உறுப்பினர்கள் இளம் வயதினர். ஆகவே புரட்சித் தலைவர் எங்களெல்லாம் பார்த்து அடிக்கடி பேசும்போது, அறையிலே பேசும்போதெல்லாம் கூட நம்முடைய கை இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது என்று எங்களுக்கு பல முறை எங்களிடம் சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய கை கொடுப்பதற்காக இருக்க வேண்டுமே தவிர வாங்குகின்ற பழக்கம் இருக்கக்கூடாது. தொகுதியிலே இருந்து வந்தால் கூட காலை உணவு வாங்கி கொடுத்து விட்டு பில்லு அவர்கள் கொடுக்க வைக்காதீர்கள், நீங்கள் கொடுங்கள். அந்த பண்பாடு வர வேண்டும். நேர்மையான ஆட்சி நாம் நடத்த வேண்டும். உங்களுக்கு சிரமம் இருந்தால், கடன் இருந்தால், பிரச்சனை இருந்தால் என்னிடம் சொல்லுங்கள் என்று எங்களை அப்படி வளர்த்தார்கள். ஆகவே புரட்சித் தலைவர் தான் அரசியல்தான் முழு தொழில் என்று யாரும் இருக்கக்கூடாது. முழுக்க காலையில் அரசியல் முழு தொழிலாக இருக்கக்கூடாது.
காலையிலிருந்து இரவு வரை அரசியல்தான் தொழில் என்று சொன்னால் அவர்களுக்கு வேறு வழியிலே கை நீட்ட வேண்டும், லஞ்சம் வாங்க வேண்டும், மக்களை ஏமாற்றக்கூடிய எண்ணம் வரும் என்பதற்காகத்தான் புரட்சி தலைவர் ஒவ்வொருவரும் தொழில் தொடங்குங்கள், அதற்கு முறையான அனுமதிகள், முறையான அரசாங்கம் கொடுக்கிறது. ஆனாலும் பெரும்பாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் எம்ஜிஆருடைய காலத்தில் தொடங்கப்பட்டதாக, அதுவும் எம்ஜிஆருடன் நெருக்கமாக இருந்தவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. நெருக்கம் என்று சொல்ல முடியாது. புரட்சி தலைவர் சட்டமன்றத்திலே வருடத்திற்கு 2 அரசு கல்லூரிகளை அறிவிப்பார்கள். அப்போதெல்லாம் திமுக ஆட்சியிலும் சரி, அதற்கு அடுத்து அதிமுக ஆட்சியிலும் ஓராண்டு கல்வி மானிய கோரிக்கையிலே 2 அரசு கல்லூரிகள் அறிவிக்கப்படும். அதற்கு 234 சட்டமன்ற உறுப்பினர் சண்டை போட்டு அவருடைய தொகுதிக்கு வாங்குவார்கள். ஆக ஒரு அரசு கலைக்கல்லூரி ஆரம்பிப்பதற்கு 20 கோடி 30 கோடி வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் 2 கல்லூரிக்கு மேல் தொடங்க முடியாது என்றுதான் புரட்சி தலைவர் அருமையான ஒரு திட்டம் கொண்டு வந்தார்கள். இன்று தமிழ்நாடு தன்னிறைவு பெற்றிருக்கிறது, கல்வியிலே முன்னோடியாக இருக்கிறோம், அகில இந்தியா முழுவதும் நம்முடைய பட்டதாரிகள் இருக்கிறார்கள், உலகம் முழுவதும் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற பட்டதாரிகள் ஆங்காங்கு ஸ்தாபித்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அத்துணை சாராம்சமும் அத்துணை புகழும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு சேரும். அவர்தான் முதலாக ஆண்டுக்கு 2 கல்லூரிக்கு மேல் என்னால் கொடுக்க முடியாது, சுயநிதி கல்லூரி என்ற திட்டத்தை அறிவிக்கிறோம், யார் வேண்டுமானாலும் அதற்கு மனு தாருங்கள், எதிர்கட்சி எந்த கட்சியெல்லாம் இல்லை, பெரும்பாலும் கல்வி நிறுவனங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கல்வி நிறுவனங்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள், அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ஜிஆரோட நெருக்கம், அல்லது அதிமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அல்லது அதிமுகவை சார்ந்தவர்கள் தான் பெரும்பாலும் கல்வி நிறுவனம். காங்கிரஸ் உறுப்பினர்கள் நிறைய பேர் அந்த கல்லூரி அனுமதி வாங்கியிருக்கிறார்கள். ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து கூட ஒரு சிலர் மனு செய்து ஒரு சிலர். ஆகவே அது சட்டமன்றத்திலே நேரடியாக அறிவிக்கப்பட்ட கொள்கை. ஆகவே எங்களை சொல்லியிருக்கிறார்கள், கனிம நிறுவனங்கள் போங்கள், கனிம நிறுவனங்கள் தொடங்குங்கள். அது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தனக்கென்று ஒரு தொழில் இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை கோட்பாட்டை எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே விதைத்ததனால் நாங்கள் நாங்கள் கூட மேலூர் வரை நான் சென்று இடங்கள்லாம் கூட பார்த்தேன். அப்போது இவ்வளோ தூரம் போக வேண்டும் வர வேண்டும் என்பதற்காக சரி கல்லூரி நாம் பட்ட சிரமம் நம்முடைய ஊர். நான் ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் ஆகும்போது ஒவ்வொரு மானிய கோரிக்கையும் நான் பேசியிருக்கேன், ஆரணிக்கு ஒரு அரசு கல்லூரி கொடுங்கள், ஆரணிக்கு ஒரு கல்லூரி கொடுங்கள் என்று. 4 ஆண்டு காலம் கொடுக்கவில்லை. ஆகவே நான் எம்எல்ஏ முடியும் போது நானே ஒரு பாலிடெக்னிக் ஆரம்பிப்பதற்கு மனு கொடுத்து வாங்கினேன். ஆகவே அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் இது. தமிழகத்தில் ஏறத்தாழ 572 பொறியியல் கல்லூரிகள் இருக்கிறது. ஏறத்தாழ 2 லட்சம் மாணவர்கள் ஒரு ஆண்டுக்கு முடித்துவிட்டு வெளியே வருகிறார்கள். இதில் 80% மாணவர்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறதான அப்டேட் ரிப்போர்ட். அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. தொழில் கல்வி தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அடித்தளமாக வைத்தார். பாலிடெக்னிக், பொறியியல் கல்லூரிகள். ஒரு கைத்தொழிலை ஒருத்தரை கற்றுக்கொண்டார், ஒரு மெக்கானிக் இன்ஜினியர் 2 லேத்து வாங்கி போட்டு கூட 4 ஜன்னல் செஞ்சு கூட மாதம் 50,000 சம்பாதிக்க முடியும். ஆக தொழில் கல்வி வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொறியியல் பாலிடெக்னிக் கல்லூரிகள்லாம் வந்தது. இப்போது கூட நீங்கள் இந்திய அளவிலே அதிகமான பட்டதாரிகள் இந்தியா முழுவதும் தமிழகத்திலே இருக்கின்றவர் தான் இருக்கிறார்கள். இல்லை, அது கரெக்ட். அதாவது அதிகமான பட்டதாரிகளை தமிழகம் உருவாக்குகிறது, அதிக அளவிற்கு வேலை வாய்ப்பு உருவாக்குகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. 70% இருக்கும். ஒரு 30% பேர் தொழில் தொடங்குகிற முயற்சிகள் பண்ணோம். இப்போ நான் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு அடித்தளமாக நாங்கள் வைத்திருப்பது, முதல் ஆண்டிலே நாங்கள் 4 மாணவர்களை சேர்க்கிறோம். ஒரு ஜாப் கிரியேட்டர், ஜாப் சீக்கர்ஸ். ஆகவே நாம் வேலை தேடுபவர்களாக இருக்கக்கூடாது, நாம் வேலை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒருவன் நாலெட்ஜ் உடையவன், கம்ப்யூட்டர் நாலெட்ஜ் உடையவன், உலகத்திலே இருக்கின்ற எங்கெங்கே பொருள் என்னென்ன இருக்கிறது, இப்போது 4 மாணவர்களை ஒன்று சேர்த்து அவன் பட்டதாரியாக வெளியே வரும்போது அந்த 4 பேரும் சேர்ந்து கூட்டாக தொழில் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் அந்த கொள்கையை அடிப்படையாக வைத்திருக்கிறோம். வேலைவாய்ப்பு அடியோடு இல்லை என்று சொல்ல முடியாது. ஒரு சிலர் சோம்பேறிகளாக இருந்து கொண்டு எதையும் செய்ய முடியாமல் வீட்டிலே இருந்து ஏதாவது வேலை தன்னை தேடி கிடைக்காதா என்று இருக்கிறவர்கள் இருக்கலாமே தவிர, ஒரு சாதாரண ஒரு லேத் ஃபேக்ட்ரியில் கூட ஒரு டிப்ளமோ ஃபெயில் ஆனவன் அல்லது பிஇ ஃபெயில் ஆனவன் அங்கே சேர்ந்து 20,000 5,000 சம்பளம் வாங்க முடியும். ஆக தொழில் அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொழிலை வைத்து அவன் தொழில் சுயமாக சம்பாதிக்கலாம். கல்வி கடன் இருக்கிறது, அதற்கு அடுத்தது தொழில் கடன் இருக்கிறது.
எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏதாவது ஒரு தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனக்கென்று ஒரு தொழில் வேண்டும், அரசியல் முழு தொழிலாக இருக்கக்கூடாது. அதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தனக்கென்று ஒரு தொழில் தொடங்கி கொள்ள வேண்டும், லஞ்சம் வாங்கக்கூடாது என்ற அடிப்படை நோக்கத்தோடு. ஓகே, இது அப்போ நீங்க கல்லூரி ஆரம்பிப்பது, கல்வி நிறுவனம் ஆரம்பிப்பது என்பது தொழில் சார்ந்தா அல்லது தேவை சார்ந்தா? அது இரண்டும் சேர்ந்து தான். தொழில் என்று நாம் அதிலே மன திருப்தி என்ன? நான் ஒரு கிளர்க்காக கூட நான் ஒரு விடுமுறையிலே சேர்ந்து விட்டேன். ஒரு நகராட்சியிலே நான் ஒரு விடுமுறை 2 மாதம் இருந்தது. அந்த 2 மாத விடுமுறையிலே ஒரு டெம்பரவரி கிளர்க்காக சேர்ந்தேன், ஓட்டர் எண்ணிக்கை சரிபார்ப்பது. ஆனால் என்னுடைய தந்தையார் அதை கண்டினியூ செய்து விட வேண்டும், தொடர வேண்டும் என்று சொன்னார்கள். நான் தான் அடம்பிடித்து மேற்கொண்டு படித்து சட்டம் படித்தேன். எதற்காக என்று சொன்னால், தொழில் தொடங்க வேண்டும் என்பதற்காக அல்லது. நம்மால் 4 பேருக்கு வேலை கொடுக்குறோம், நம்மால் 4 பேருக்கு படிப்பு சொல்லித் தருகிறோம். ஆகவே அதில் மனநிறைவும், ஒரு குடும்பத்தை ஒரு பட்டதாரியாக போகும்போது அவன் அந்த குடும்பத்தை காப்பாற்றுகின்ற உணர்வு வருகிறது, வாய்ப்பு வருகிறது. ஆகவே சேவையும் இருக்கிறது, கல்வி கடனும் இருக்கிறது. ஆகவே ஒரு மன நிறைவான ஒரு தொழிலாகத்தான் அதை பார்க்கிறோம். சாதாரணமாக ஒரு தொழில் தொடங்குகின்ற பொழுது 1000 ரூபாய் 2000 ரூபாய் இப்படி படிப்படியான உயர்வு அப்படிங்கிறதே கஷ்டமாக இருக்கும்போது, இப்போ கல்வி நிறுவனங்கள் ஆரம்பித்தவுடன் இப்போ பாலிடெக்னிக் ஆர் ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம், படிப்படியாக காலேஜ் யூனிவர்சிட்டிங்கிறது மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி அடையுது. அப்படிங்கும்பொழுது அது நேர்மையாக வந்த முதலீடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. இல்லை, நான் உதாரணமாக சொல்கிறேன். நாங்கள் முதலாக பாலிடெக்னிக் துவங்கும் போது மிகவும் சிரமப்பட்டு அதை செய்தோம். அதற்கு பின் நான் சென்னையிலே பெண் எடுத்தேன். என்னுடைய மாமனார் 5 செங்கல் தொழிற்சாலை வைத்திருந்த 10 ஏக்கர் 8 ஏக்கரால் 3 செங்கல் தொழிற்சாலையை விற்றுவிட்டு தன்னுடைய மகளுக்கு சீதனமாக கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தார். அது சீதனமாக வாங்க வேண்டாம் என்று அவளே, என்னுடைய மனைவியே மேனேஜிங் ட்ரஸ்டி ஆக்கி ஒரு அறக்கட்டளை துவங்கி அந்த கல்வி நிறுவனத்தை ஆரம்பித்து வளர்ந்தது தான். ஆகவே வருகின்ற ஃபீஸ்லேயே மீறி வரும்போது கொஞ்சம் அடுத்த பிரான்ச் ஆரம்பிக்கிறோம். ஆகவே அது போன்ற வளர்ச்சி தானே தவிர அதிலே இல்லை. எப்படி வந்தாலும் அது பொது சொத்து தானே. அது கல்வி நிறுவனம் பொது சொத்து அப்படிங்கிற சிலர் குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது. சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்டது. 25 கல்லூரி, மிகப்பெரிய பல்கலைக்கழகம் படிக்கும்போது டொனேஷன் வித்தவுட் ஃபீஸ், எக்ஸ்ட்ரா ஃபீஸ் இது இல்லாமல் எப்படி சாத்தியம்? என்னுடைய எந்த கல்லூரியிலும் நேரடியாக டொனேஷன் எதுவும் வாங்குவதில்லை. கல்வி கட்டணமோடு சரி. நேரடியாக வாங்கலைன்னா மறைமுகமாக எதுவாக இருந்தாலும் ஒன்லி ஃபீஸ், டைரக்ட் டிடி, டிமாண்ட் டிராஃப்ட், டைரக்ட் பேங்க்கில். எல்லா கல்லூரியிலும் பேங்க் கவுண்டர் இருக்குது, பேங்க்கில் டைரெக்டாக அவங்க கட்டுறாங்க. நாங்கள் எதுவும் வலியுறுத்தது கிடையாது. ஓகே. ஸோ படிப்படியாக செல்கின்ற பொழுது 32 ஆண்டு கால முயற்சிகள் இது. 20-25 கல்லூரிகள் என்பது 32 ஆண்டு கால முயற்சிகள் இது. ஓகே. இந்த வளர்ச்சியில் கல்வி சார்ந்து மாணவர்களுக்கு எந்த மாதிரியான சேவையை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க? கல்வி எஜுகேஷனுங்கிறது கரெக்டு. அப்பார்ட் ஃப்ரம் கல்வி படிக்க முடியாதவர்களுக்கும் உங்களுடைய நிறுவனம் ஏதாவது கொடுத்து கொண்டிருக்கோம்? நாங்கள் ஆண்டுக்கு 700லேருந்து 1000 பேரை இலவசமாக படிக்க வைக்கிறோம். மிகவும் ஏழ்மையாக இருக்கின்ற ஒரிஜினல் ஏழை என்று சொல்வாரே, அந்த ஏழைகளுக்கும் பார்த்து நாங்கள் தருகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 மாணவர்களை இலவசமாக படிக்கிறோம். 2000-3000 மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் தருகிறோம். பாதி கட்டணம் அல்லது முழு கட்டணம், இது போன்ற கட்டண சலுகைகளும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அதிலே மனநிறைவு உண்டு. அதை விட ஒரு மகிழ்ச்சி, நான் பெங்களூரிலே நடத்துகின்ற ஒரு மருத்துவக் கல்லூரியிலே, ராஜராஜேஸ்வரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, 1100 படுக்கை வசதி, 25 ஆப்ரேஷன் தியேட்டர், அதிலே 20 மாடுலார் ஆப்ரேஷன் தியேட்டர் அப்போலோ மருத்துவமனையில் இருப்பது போன்று. அதிலே அப்துல் கலாம் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து பட்டமளிப்பு விழாவுக்கு வந்தார்கள். மருத்துவமனை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வர வேண்டும் என்று உள்ளே வந்தார்கள். உள்ளே வந்தவுடன் நாங்கள் சொல்லி வந்தது, நாங்கள் கொஞ்சம் இலவசமாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்றதெல்லாம் அவருக்கு பிடிபடவில்லை. இல்லை என்று நேராக உள்ளே வந்து மருத்துவமனை சுற்றி பார்க்கலாமா என்று கேட்டார். மருத்துவமனை சுற்றி பார்க்கலாம் என்று ஒவ்வொரு பகுதியாக சென்றார்கள். எம்ஆர் ஸ்கேன், அந்த இடத்திலே உட்கார்ந்தவர்களே எவ்வளோ ஸ்கேனுக்கு வாங்குறாங்கன்னு, 300 ரூபாய் வாங்குறாங்கன்னு. வெளியே எவ்வளோன்னு 6000லேருந்து 7000. அதே போல் எக்ஸ்ரே 50 ரூபா வாங்குறாங்க. சரி, அடுத்து ஒரு பிரசவ விடுதி, அங்கே வந்து பிரசவம் பண்ணிவிட்டு வெளியே போனால் எவ்வளோன்னு. நார்மல் டெலிவரியாக இருந்தால் 1000-1200 ஒன்லி மருந்தோடு சரி. சிசரின் ஆப்ரேஷன் 2000 ரூபாய்க்கு கிட்டு மருந்தகத்திலேருந்து வாங்கி கொடுத்தா போதுன்னு. முழுக்க இலவச வைத்தியம் செய்கிறோம். அவர் மேடையிலே பேசியிருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார், கிரேட் ஹார்ட்டட் பர்சன் கிரேட் சர்வீஸ் என்று. அப்துல் கலாம்
ஒரு 200 பேரை பார்த்து 200 பேரிடம் விசாரித்து எழுதியிருக்கிறார். ஆகவே அந்த மருத்துவமனையிலே 1000 நோயாளிகள் அன்றாடம் புறநோயாளிகள் வருகிறார்கள். 1100 படுக்கைகள் இருக்கிறது. இத்தனை 25 ஆபரேஷன் தியேட்டர்களும் இலவசமாக வைத்தியம் செய்கிறோம். சென்னையிலே ஆரம்பித்திருக்கின்ற ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரியிலும் கூட நாங்கள் இலவசமாகத்தான் செய்கிறோம். ஏன் இன்னும் பிரசவத்திற்கு 5000 ரூபாய் நாங்கள் வெளியே போகும்போது அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக ஒரு FD போடுங்கள் என்று கொடுத்து அனுப்புகிறோம். இலவசமாக வைத்தியம் செய்வதில் எங்களுக்கு மனநிறைவு. ஆகவே கல்லூரி என்பதும் மருத்துவமனை என்பதும் எங்களால் முடிந்த இலவச பணிகளை செய்கிறோம். 100 குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு இலவச திருமண மண்டபத்தை எங்கள் அறக்கட்டளை சார்பில் கட்டி கொடுத்துருக்கிறோம். ஒரு முதியோர் இல்லம் கட்டி துவங்கப்பட்டிருக்கிறது. அதில் அரசாங்கத்திலே ஒரு பிரச்சனை, இது கேப்டன் தொலைக்காட்சி மூலமாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். நாங்கள் குழந்தைகளை சிறுவர்களை தத்தெடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறோம். வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்கி நடத்துகின்றவர்களையும் எங்களையும் ஒன்றாக இணைத்து தனியார் நிறுவனங்கள் இலவசங்கள் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு 100 விதமான கட்டளைகளை 100 விதமான கண்டிஷன்களை போட்டு அதை மூடுகின்ற நிலைமைக்கு கொண்டு சென்று வருகிறார்கள். ஆகவே எங்களுடைய நோக்கம் இலவசம், எங்கள் நோக்கம் ஏழைகளை மேலே கொண்டு வருவது, எங்கள் நோக்கம் இளைஞர்களை பட்டதாரிகளாக ஆக்குவது. இதுதான் எங்களுடைய அடிப்படை நோக்கம். 100 குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகளை பராமரிப்பதில் என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ அரசாங்கம் ஆங்காங்கு சிறுவர்கள் காணவில்லை, வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்கி ஏமாற்றுகிறார்கள். இது போன்ற பிரச்சனையால் மத்திய அரசும் மாநில அரசும் கிடுக்கி பொடி போட்டு ஒவ்வொரு அந்த மாவட்ட எல்லையிலே தான் அந்த தொகுதி எல்லையிலே தான் எடுக்க வேண்டும். முதல் கண்டிஷன். இரண்டாவது என்னுடைய ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் நான் 5லேருந்து 7 குழந்தைகளை தத்தெடுக்கிறேன். இப்போது இந்த ஆண்டு எடுப்பதற்கு ஒரு கேள்விக்குறி வந்தது. அந்த பகுதியிலே இருந்து எடுக்க வேண்டும். ஒவ்வொரு பயணியும் அந்த அதிகாரியிடம் சென்று இதற்கென்று தனி அலுவலர், தனி அதிகாரிகளை நியமித்து விட்டு வருகிறார்கள். அவர்களை கொண்டு சென்று கேட்க வேண்டும், அவர்களுடைய அனுமதி பெற வேண்டும். அங்கு CCTV கேமராவை போட்டு அன்றாடம் டேப்பை எடுத்து கொண்டு போக வேண்டும். என்னென்ன உணவு என்னென்ன என்று அங்கேயே பர்மிஷன் வாங்க வேண்டும். 100 விதமான கண்டிஷன் போட்டு ராணிப்பேட்டையில் இருக்கிறதை மூடிவிட்டார்கள். அது நல்ல முறையில் நடந்து கொண்டிருந்தது. இதுபோன்று நிறைவாக தன்னுடைய சொந்த செலவிலே நடத்துகின்ற, தன்னுடைய அறக்கட்டளையை நடத்துகின்ற நிறுவனங்களுக்கு சிரமங்கள் தமிழக அரசால் வந்திருக்கிறது, மத்திய அரசால் வந்திருக்கிறது. எப்படி நீ எதிர்காலத்தில் நடத்துவது போன்ற கேள்விக்குறிகள். ஏன்னா வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்கி தவறு செய்கின்றவர்களை அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர, இது அப்போது அவங்க கேட்கிற கேள்விக்கு நீங்கள் சரியாக நடத்தி கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிறத ஒரு சர்டிஃபிகேட் பண்ணி அந்த கண்டிஷன் 100 கண்டிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா யாராலையும் அந்த நிறுவனத்தை நடத்த முடியாது. இப்போ மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு புதிதாக நீட் தேர்வு வைக்கப்பட்டிருக்கிறது. இது சரியான அணுகுமுறையா? நிச்சயமாக சரியாக அணுகுமுறை அல்ல. ஏன்னு சொன்னால் இது செக்குலியர் கண்ட்ரி, வேற்றுமையில் ஒற்றுமை, பரந்த தேசம், பல மொழி, பல உணர்வு, பல இனம், இப்படி வாழ்கின்ற இனம். ஆகவே தான் மாநில அரசுகள் மத்திய அரசுகள் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்து மொழிகள் வேறு, ஒரே மொழியாக பாடத்திட்டம் இல்லை. ஒவ்வொருவரும் பீகாரில் ஹிந்தி படிக்கிறான், இதுவிலே வங்காளி படிக்கிறான். ஆகவே அந்தந்த மாநிலத்திலே அந்தந்த மாநில மொழிகள் இருக்குது. அந்த மாநில மொழியிலே +2 வருகிறார்கள். இங்கே தமிழ்நாட்டிலே தமிழ் படித்து +2 முடித்து வருகிறான். கர்நாடகாவிலே கன்னடம் படித்து விடுகிறான். தெலுங்கிலே தெலுங்கு படித்து விடுகிறான். இவர்களை நீட்டினுடைய அடிப்படை நோக்கம் இந்தியா முழுவதும் ஒரே கல்விக் கொள்கை. அது சாத்தியமான பிறகுதானே நீட்டே சாத்தியமாகும். ஆகவே மொழிகளுக்குள்ளே பிரச்சனை இருக்கிறது, பாடத்திட்டத்திலே பிரச்சனை இருக்கிறது. பீகாரிலே ஒரு பாடம், ஹரியானாவில் ஒரு பாடம், தமிழ்நாட்டிலே ஒரு பாடம். இதில் எங்கே நீட்டை எப்படி தகுதியின் அடிப்படையிலே கொண்டு வருவது? இந்தியா முழுவதும் ரேங்க் 1லேருந்து 20,000 ரேங்க் போட வேண்டும் என்று சொன்னால் ஒரே கேள்வித்தாளை தானே கொடுக்க வேண்டும். அந்தந்த மாநிலத்திலே அந்தந்த மொழிகளிலே ஆங்காங்கு தேர்வுகளை வைத்துவிட்டு எப்படி நீட்டு அகில இந்தியாவிலே ஒரே தொழில் ஒரே தகுதி என்று சொல்ல முடியும்? ஆகவே இதையெல்லாம் வளர்ந்து இன்னும் 4-5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் இதனுடைய பரிணாம வளர்ச்சியை, ஒரே கல்வி திட்டத்தை, ஒரே மாநில திட்டங்களை அல்லது மொழி திட்டங்களை கொண்டு வந்த பிறகு இந்த நீட் சாத்தியமாகும். அதற்கு அடுத்து கிராமப்புறத்து மாணவர்களுக்கும் CBS இந்த பொறுப்பை
சிபிஎஸ்சியிடம் கொடுத்து நடத்துவதே முறையற்றது. இல்லை, இப்போ சிபிஎஸ்சி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற நேரடி பார்வையில் வரப்படுகின்ற பாடத்திட்டம் அப்படிங்கிறதுனால ஒரு தகுதி, மற்ற படிப்பை விட மருத்துவ படிப்பு என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட தகுதி தேவை, அதன் அடிப்படையில் வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறது என்ன தவறாக இருக்க முடியும்? சிபிஎஸ்சி பள்ளிகள் தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கிறது? மாநில பாடத்திட்டத்திலே தான் 90% பள்ளிகள் இருக்கிறது. ஆகவே மாநில பாடத்திட்டத்திலேருந்து படித்து வரவனுக்கும் சிபிஎஸ்சி படித்து வரவனுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. ஆகவே நீ சிபிஎஸ்சி கேள்வித்தாளிலேருந்து நீ கேள்விகள் கேட்கும்போது மாநிலத்திலிருந்து படித்து வருகின்றவர்கள் பிரச்சனையாகி விடுவான். நூற்றுக்கணக்கான உதாரணங்களை வைத்திருக்கிறோம். 1155 மாணவன் நீட்லே தோல்வி. அப்போது +1 +2 12 ஆண்டு காலம் படிப்பு வீணாகி விடுகிறதுல. ஆகவே அதை யாட்ஸ்டிக்காக அதை கொள்கையாக வைத்து பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஆகவே இது ஒரே கல்வி திட்டம் கொண்டு வந்த பிறகுதான் இது நியாயமாக சாத்தியமாகும். ஒரே கேள்வித்தாள் தான் யார் என்ன மார்க் வந்தான்னு வர முடியும். இங்கே சாதாரண கேள்விகளை கேட்டுவிட்டு ஒரு சில இடத்திலே கடுமையான கேள்விகளை கேட்கும்போது வித்தியாசம் வருகிறது அவனோட பதிலிலே கூட. ஆகவே பல மாநிலங்களே வேறுபட்ட பாடத்திட்டங்கள் இருக்கும்போது இந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் இந்த கேள்வி முறையே தவறான ஒன்று தான். அரசியல் கட்சியாக நீங்கள் எதிர்க்கிறீங்க, ஒரு கல்வி நிறுவனம் சார்ந்து கல்வி நிறுவனம் என்ற முறையில் நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனாலும் இது உங்களுடைய நீங்கள் சார்ந்த ஏற்கனவே போட்டி போட்ட கூட்டணி கட்சியான பாஜகவுடன் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நாங்கள் அங்கம் வகித்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சில உணர்வுகளை, ஒரு சில மாநில உணர்வுகளை நிச்சயமாக மத்திய அரசுக்கு தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அமைச்சர்கள் வரும்போது கூட நாங்கள் அதை அவர்களிடம் அதை பேசியிருக்கின்றோம். இந்த நீட் தேர்வை கொண்டு வந்ததில் உள்நோக்கம் இருக்கிறதா? உள்நோக்கம் என்று எந்த பரந்த நோக்கத்தோடு கொண்டு வந்தார்கள் என்பதல்ல, கொண்டு வந்த முறை கொண்டு வந்துகிற ஏற்புடையதல்ல. ஒரு முறைப்படுத்தி விட்டு தான் அதை கொண்டு வர வேண்டும். மொத்த இடங்களையும் ஒரு கல்வியாளர் என்ற முறையிலே மத்திய அரசுக்கும் மொத்த இடங்களையும் மத்திய அரசும் மாநில அரசும் நிரப்புவது என்று முடிவு. இந்தியா முழுவதும் பல்கலைக்கழகங்கள், டீம்டு யூனிவர்சிட்டி போன்ற பல்கலைக்கழகங்கள் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் அந்த நிறுவனம் நடத்துகிறது. கல்வி நிறுவனம் சேர்ப்பதற்கு ஒரு இடம் கூட கல்வி நடத்துகின்றவர்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்வது எந்த வகையிலே நியாயம்? எய்டட் கல்லூரிகள் இருக்கிறது, மாநில அரசு கல்லூரிகள் இருக்கிறது. ஒரு ஒரு எம்எம்சி மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு ஆண்டுக்கு 30 லட்சம் ரூபாய் ஒரு மாணவனுக்கு செலவு செய்கிறார்கள். ஒரு மாணவனுக்கு 30 லட்சம் ரூபாய் செலவு செய்கிறார்கள். இதே ஜிப்மர் மருத்துவமனையிலே இருக்கிறது, 40 லட்சம் ரூபாய் வரை மத்திய அரசு செலவு செய்கிறது. ஒரு மாணவன் முடித்துவிட்டு வரும்போது கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் செலவு செய்யும்போது, ஒரு சில சாதாரண கல்லூரிகள் கூட குறைந்தது 90 லட்சம் செலவு செய்யும்போது, ஆனால் தனியார்கள் நடத்துகின்ற கல்லூரிகள் அரசு எடுத்துக்கொள்வதும் அதற்கான கட்டணங்களை குறைத்து நிற்பதும் எந்த வகையிலே இது நியாயம் என்று தெரியவில்லை. ஒன்று. இரண்டாவது, நான் ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்று இருந்தது. நான் ரெக்கரிங் நிலம், கல்லூரி, கட்டிடம். இதற்கு ஒரு அரசு கல்லூரி துவங்குகிறார்கள். 600 கோடி ரூபாய் உனக்கு வேண்டும், உன்னுடைய திட்ட மதிப்பீட்டிலே 4 ஆண்டு காலத்திலே கட்டிடங்கள், உபகரணங்கள் வேண்டும். இது அரசுகள். இதை தனியார்கள் கொண்டு வந்து அறக்கட்டளை மூலமாக எத்தனையோ கல்லூரிகள் நடத்துவது மூலமாக இதை உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். ஆனால் அந்த ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சரும் நீங்கள் கணக்கெடுப்பதில்லை. இது நான் ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர், எலக்ட்ரிசிட்டி, ஆசிரியருக்கு செலவு அல்லது சம்பளம், இது போன்ற செலவினங்கள், இதையும் நீங்கள் கணக்கெடுக்காமல் 2 லட்சம், 3 லட்சம் ரூபாய், 4 லட்சம் ரூபாய், 10 மேக்ஸிமம் 10 லட்சம் ரூபாய். இந்த வண்டு தான் தமிழக அரசு 10 லட்சம் வரைக்கும் கொண்டு வந்துருக்காங்க, 12 லட்சம் வரைக்கும் கொண்டாந்துக்கிறாங்க. அதுக்கு தமிழக அரசுக்கு ஒரு இடத்துல பாராட்டலாம். இது போன்று யார் இந்த மருத்துவக் கல்லூரி இது முறையாக இந்த கட்டணங்களை நிர்ணயிப்பது என்று சொல்ல வேண்டுமென்றால், டென்டல் கல்லூரியை பொறுத்தவரை டிசிஐ தான் இதை நிர்ணயம் செய்ய வேண்டும். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா எம்சிஏ தான் இந்த கட்டணத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும். என்றால் எம்சிஏ தான் ஒரு கல்லூரிக்கு எத்தனை ஆசிரியர், என்னென்ன வகுப்பு, என்னென்ன சிலபஸ், என்ன பாடங்கள், என்ன உபகரணங்கள் என்று அவர்கள் தான் திட்டமிடுகிறார்கள். அந்த திட்ட மதிப்பீடுபடி தான் ஒவ்வொரு ஆண்டும் சோதனைகள் நடக்கிறது. ஆகவே வருமானத்தையும் செலவையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரே நிறுவனம் அங்கு எம்சிஐ, இங்கே டிசிஐ, டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இங்கே மெடிக்கல் கவுன்சில்.
அவர்கள்தான் கட்டண நிர்ணயம் செய்ய வேண்டும். அதுதான் முறை. அதை விட்டுவிட்டு மாநில அரசுகளும் மற்ற நிறுவனமும் செய்வது முறையல்ல. இதில் வந்து மத்திய அரசு வெளிப்படையாக சொல்கிறது, மருத்துவக் கல்லூரி அனுமதியில் பல கோடி ரூபாய் வந்து லஞ்சம் வாங்கப்படுவதாக, அதை தவிர்ப்பதற்காக நீட் எக்ஸாம் வருகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதற்கு அதற்கு சம்பந்தமே இல்லையே. கல்லூரி நடத்துவது வேறு, நீட் நடத்துவது வேறு. இல்லை, அதன்படி ஒரே கல்வி திட்டம், ஒரே மாதிரி, அதை அரசே அவர்களுக்கு யார் தகுதி வாய்ந்தவர்கள் இந்தியா முழுவதும் MCA ரெகுலேஷன் படிதான் கல்லூரிகள் நடக்கிறது. அந்தந்த பல்கலைக்கழகங்கள் ஒரு சில இதுவை கொடுக்கிறார்கள். அவங்க வந்து மெயின் சிலபஸ், மெயின் இது அவர்கள் தான் அடுத்து பல்கலைக்கழகம் தான். அதனால் ஒரு பெரிய இன்னும் கேட்டால் தன்னிறைவு அடைந்த ஒரு கல்வி என்று சொன்னால் உலகத்திலே இந்தியாவிலே இருக்கின்ற கல்விதான், மருத்துவ கல்விதான். இதை என்னால் ஆணித்தரமாக எந்த விவாத மேடைக்கும் வர தயார், எந்த இடத்துக்கும் சொல்ல தயார். ஏனென்று சொன்னால் உலகத்திலே எல்லா நாட்டிலேயும் புத்தகம் அல்லது கம்ப்யூட்டர் அல்லது OHP அல்லது டம்மிஸ் அல்லது சிமுலேட்டர்ஸ் இது வழியாகத்தான் பாடம் சொல்லி தருகிறார்கள். அமெரிக்காவிலே ஒரு பாடியை ஒரு நோயாளியை தொட்டு பார்க்க அனுமதிக்க மாட்டான், யூரோப்பிலே அனுமதிக்க மாட்டான், ஆஸ்திரேலியாவிலே அனுமதிக்க. உலகத்திலே எந்த நாட்டையும் ஒரு நோயாளியை ஒரு மாணவன் 4ஆம் ஆண்டு படிக்கின்றவன் 3ஆம் ஆண்டு படிக்கின்றவன் தொட்டு பார்க்க முடியாது. இந்தியாவிலே ஒன்றுதான் அது அனுமதிக்கப்படுகின்றது. அதிலே ஏழை மக்கள் இருக்கிறார்கள். ஏன் இலவசமாக நடத்துகிறோம் என்று சொன்னால் அதுவும் ஒரு காரணம். இலவச வைத்தியம் ஏன் செய்கிறோம்? மாணவர்கள் 100 பேர் சேர்கிறார்கள். அவர்கள் நேரடியாக ஒரு ஜுரம் என்றதால் அவனுக்கு என்னென்ன உடம்பிலே மாற்றம் வரும், பிபி எப்படி மாறுது, பல்ஸ் எப்படி மாறுது, இது போன்று நேரடியாக. அப்புறம் 6 மாதம் அவன் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கணும், 6 மாதம் ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும், 6 மாதம் ஒவ்வொரு துறையிலும் அவன் இருக்கணும். ஆகவே ஒரு சிறந்த கல்வி என்பது இந்தியாவிலே இருக்கின்ற கல்வி தான். ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் பயிற்சி இது. ஆகவே தான் யூரோப் முழுவதும் இந்திய டாக்டர்கள் கோட்டீஸ்வரர்களாக மல்டி மில்லியனாக இருக்கிறார்கள், புகழ்வார்ந்த இடத்தில் இருக்கிறார்கள். அமெரிக்காவில் கூட இன்று கூட பல்வேறு மருத்துவமனைகளிலே நம்மளுடைய இந்திய டாக்டர்கள் தான் மிகப்பெரிய இடத்திலே ஸ்தானத்திலே, இந்த உலக நம்பர் 1, 2 இதிலே இங்கே நம்முடைய டாக்டர்களால். அதற்கு சிறப்பான ஒரு பயிற்சி, சிறப்பான ஒரு பாடத்திட்டம் இந்தியாவிலே தான் இருக்கிறது, உலகத்திலே எங்கேயும் இல்லை. இதிலே இன்னும் என்ன முறைப்படுத்த போகிறார்கள் என்று தான் எனக்கு தெரியவில்லை. இல்லை, முறைப்படுத்துறதுங்கிறது உலகளாவிய சிறந்த கல்வி அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனாலும் சர்வே யுனெஸ்கோ இல்லை உலக சர்வேவில் சிறந்த பல்கலைக்கழகங்களில் 500 இடங்கள் பல்கலைக்கழகம் கல்வி நிறுவனங்கள். மருத்துவ கல்வி என்பது வேற. மருத்துவ கல்வியிலே நாம் முன்னோடியாக இருக்கிறோம். 1. 2, நீங்கள் தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்கள் வேண்டும்னு ஒரு பக்கம் சொல்கிறோம்ல. ஆமாம். ஒரே ஒரு 100 ரூபாவாவது ஃபண்டு கொடுக்குறீங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஃபண்டு கொடுக்குதா? 100 ரூபா நீ கொடுக்காம நாங்கள் வந்து உலக அளவில் பயிற்சி பண்ணணும், உலக ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட கம்பேர் பண்ணோன்னா ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலையும் தனியார்கள் அவங்களுடைய விருப்பப்படி கட்டணம் வசூல் செய்யலாம். 1 கோடி ரூபாய் மினிமம் ஃபீஸ் சாதாரண கல்லூரிகளிலே அமெரிக்காவிலே மினிமம் 2 கோடி ரூபாய் வேணும். இல்லை, அப்போது உங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் தனியார் கல்வி நிறுவனங்கள், குறிப்பாக தனியார் மருத்துவக் கல்லூரி நடத்துபவர்கள் மாணவர்களிடம் எவ்வளோ ஃபீஸ் வேணுமோ அதை அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சொன்னால் நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்குமா? நான் தான் முதல்ல உங்களுக்கு அடிப்படையில் சொன்னேன், மருத்துவ கவுன்சிலுக்கு தான் தெரியும். ஒரு MR ஸ்கேன் 10 கோடி ரூபாய் வேணும், ஒரு CT ஸ்கேன் 8 கோடி ரூபாய் வேணும், ஒரு இது எவரி 4 வருஷத்துக்கும் அந்த எக்யூப்மெண்ட்டை மாற்றணும். இந்த முறையெல்லாம் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு தான் தெரியும். DCIக்கு எத்தனை டாக்டர் வேணும், என்னென்ன எக்யூப்மெண்ட் வேணும், என்னென்ன க்ளோஸ் எக்ஸ்ரே வேணும், இதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் இந்த ஃபீஸ் கட்டணத்தை அவங்கள நிர்ணயம் பண்ண சொல்லி சொல்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு தான் வரவு. இல்லை, அடிப்படையில் யதார்த்தமான உண்மை என்னென்னா, மருத்துவக் கல்லூரி சீட்டு வாங்குறதுக்கே பல கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து தான் வாங்கக்கூடிய சூழல் இந்தியாவில் இருப்பதாக நேரடியாக குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. இல்லை, உங்களுடைய கல்வி நிறுவனங்கள் இல்லை அப்படிங்கிறத வேணால் நீங்கள் சொல்ல முடியாது, ஆனால் இல்லவே இல்லைங்கிறத மறுக்க முடியாது இல்லையா? அது என்னால் இப்போ சொல்ல முடியாது. இல்லை, அடிப்படையில் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் ஒரு கல்வி கட்டணங்கிறது இவ்வளோதான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மத்திய மாநில அரசுகள் நிர்ணயித்திருக்கு. மத்திய அரசு இந்த கட்டண இதுவில் அவங்க எல்லையில் வரல, மாநில அரசுக்கு தான் அந்த உரிமை கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு உதாரணமாக ராஜராஜேஸ்வரி மருத்துவக் கல்லூரியில் 25 மாடுலர் ஆப்ரேஷன் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்பர் 1 காலேஜின்னு 40 ப்ரைவேட் காலேஜில் ஒன்றா வந்துருக்கிற காலேஜில்
இப்போ வந்து அரசாங்கத்தில் ஒதுக்குற சீட்டுக்கு 60,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாங்கள் அதில் 40% 50% ஸ்டூடெண்ட்டு 5 லட்ச ரூபா ஸ்கூலில் கட்டிட்டு வரான். எல்கேஜி யூகேஜி எல்லாம் எந்த ஸ்கூல்னா எல்லாமே வந்து அமெரிக்கன் ஸ்கூல், இந்த ஸ்கூல், அதுபோல் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் 4 லட்சம் 3 லட்சம் படுத்து கொடுத்துட்டு வரான். ஆனால் அவனை அரசாங்கம் வந்து 60,000 ரூபாய்க்கு எம்பிபிஎஸ் படிக்க வைக்க சொல்லி எங்களுக்கு அனுப்புகிறாங்க. அதுதான் முறை இல்லைன்னு சொல்கிறோம். அவனுக்கு ஆகிற செலவை ஒன்று அவன் தந்தையார் கட்டணும். ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர். நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை கேட்கல. ஒரு பாடம் பள்ளி சொல்லி முடித்த ஒரு டாக்டர் ஆக்கிறதுக்கு அவனுக்கு என்ன செலவாகுதோ அந்த செலவை ஒன்று அந்த பேரண்ட் கட்டணும், அல்லது மாநில அரசு கிராண்ட் தரணும், அல்லது மத்திய அரசு கிராண்ட் தரணும். இது மூணுமே இல்லாமல் இடத்த வாங்குறதும் மாணவர்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணுறதுலும் முறையான ஒரு இது வரலன்ற ஒரு வருத்தம் எங்களுக்கு இருக்குது. இது தொடர்பாக மத்திய அரசுக்கோ இல்லை மாநில அரசுக்கோ கடிதம் எழுதியிருக்கிறீங்களா, இல்லை தொடர்பு கொண்டு பேசியிருக்கீங்களா? எல்லாமே அங்கங்கே அவங்கவுங்கள முடிஞ்சவரை அவங்கவுங்க அமைச்சர்கள் அங்கங்கே பேசிட்டு தான் இருக்கிறோம். கேட்டால் இது வந்து இல்லை, மருத்துவக் கல்லூரி வைத்திருக்கின்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து இது நடத்த முடியாததுக்கான சூழல் இது பற்றிய இன்னும் கொஞ்ச நாளில் ஒவ்வொரு கல்லூரியாக இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி மூடிட்டு வராங்களோ அப்படி மருத்துவக் கல்லூரிகள் மூடுகின்ற அபாயம் வரும். இல்லை, அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்கிறது. ஆனாலும் பொதுப்படையாக கல்வி அப்படிங்கிற பொழுதே நேரடியாக வாங்கக்கூடிய அல்லது நிர்ணயிக்கக்கூடிய கட்டணம் ஒன்றாக இருக்கிறது. அப்பார்ட் ஃப்ரம் டொனேஷனுங்கிற பேரில் வாங்குறதாக ஒரு 3.5 லட்ச ரூபா 65% சீட்டுக்கு தமிழ்நாடு அரசு ஃபிக்ஸ் பண்ணுது. 3.5 லட்ச ரூபாயில் எம்பிபிஎஸ் இந்த அரசாங்க கல்லூரியில் 25 காலேஜ்லேயும் உங்களால் நடத்திடுவீங்களா? மக்கள் வரி பணம் கொடுத்தா தானே அங்கே நடத்த முடியும். இவனுக்கு யார் கொடுக்கணும்? 65 சீட்டு 3.5 லட்சத்து 4.5 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அது வந்து அதனுடைய அவனுக்கு அரசு கல்லூரியில் 20 லட்சம் ஆகுது. மீதி 14 லட்சம் யார் பண்ணுவாங்க? கேள்விக்குறி தானே. ஒன்று தமிழ்நாடு அரசு கொடுக்கணும், அல்லது மத்திய அரசு கொடுக்கணும், அல்லது அவங்க பெற்ற பையன் டாக்டராகி அமெரிக்காவுக்கு அனுப்புகிறானே அவங்க கொடுக்கணும். அதனால் இது வந்து எல்லா தொழிலும் தனியார் தொழில்னு வருது. தனியார் நீ ஏன் உங்கள் அரசாங்கத்தால் 600 கோடி 500 கோடி ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு செலவு பண்ணுறதுனால இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக தானே நீ தனியார் அலோவ் பண்ணிக்கிறீங்க. அதனால் தனியார் அலோவ் பண்ணும்போது அவனுடைய ஃபீஸை நீ அலோவ் பண்ணல. அதாவது முறையான இதாக தெரியல. சார், இப்போது மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்கு விகிதாச்சார அடிப்படையில் ஒதுக்கீடு செய்வது சரியான முறையா? நாங்கள் விகிதாச்சாரத்தை வரவேற்கிறோம், நிச்சயமாக வேண்டும். அதிலே பொருளாதாரத்திலே எடுக்க வேண்டும். நான் பிசி, நான் பேக்வேர்ட் கம்யூனிட்டி. என்னுடைய மகனுக்கு பிசி கோட்டாவிலே எப்படி கொடுக்க வேண்டும்? ஓசியில் தான் கொடுக்க வேண்டும். அதுபோன்று என்னை போன்றவர்கள் மில் வைத்திருக்கிறவர், ஹோட்டல் வைத்திருக்கிறவர்கள், தொழிலதிபர்கள் இவர்களுடைய மகனை எஸ்சி ஆகவோ அல்லது எம்பிசி ஆகவோ அல்லது பிசி ஆகவோ அவர்களை கருதக்கூடாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது பொருளாதார ரீதியிலே தான் இடஒதுக்கீடு என்று அறிவித்தார்கள். எல்லா அரசியல் கட்சிகளும் அதை ஒன்றாக சேர்ந்து எதிர்த்ததினால் அவர் 6 மாதத்திலே அதை பின்வாங்கினார்கள், அதை வாபஸ் பெற்றார்கள். ஆகவே ஒரு டாக்டர் வீட்டிலே ஒரு கோட்டாவிலே ஒரு கணவன் டாக்டர், மனைவி டாக்டர், அடுத்து அதே கோட்டாவிலே 3 பேரும் மகன் மகள் பேரன் அவர்கள் அதே கோட்டாவிலே வர கீழே இருக்கின்ற அடித்தளத்தில் இருக்கின்ற ஏழைக்கு அந்த இடம் கிடைக்க வேண்டும். இடஒதுக்கீட்டினுடைய அடிப்படை நோக்கம் பொருளாதாரத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேரணுங்கிறத வளர்ந்து விட்டவர்கள், வசதி படைத்தவர்கள். இதுவரைக்கும் இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு இடஒதுக்கீடு முழுமையாக எல்லா துறைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருக்குதா? அது அப்படி என்று சொல்ல முடியாது. நான் சொல்லுவது படைத்தவர்களை இந்த கோட்டாவிலிருந்து வெளியே எடுத்து விட வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எந்த சமுதாயத்திலே இருந்தாலும், அனைத்து சமுதாயத்தில் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைந்தவர்கள், பொருளாதாரத்திலே தன்னிறைவு அடைந்தவர்கள், வருமான வரி கட்டுகின்றவர்கள், வசதி படைத்தவர்கள், ஆலய அதிபர்கள், மிட்டாதார்கள், பெரிய மாதம் 2 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க, இவங்களெல்லாம் வந்து இந்த இது கோட்டாலேருந்து வெளியே எடுத்து அடித்தள இடஒதுக்கீட்டில் அந்த விஷயத்தில் பின் சொல்கிறீங்க. அதே நேரத்தில் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், மத்திய மாநில அரசினுடைய உயர்ந்த கல்வி நிறுவனங்கள் அல்லது இந்தியன் அம்பாசிடர் போன்ற உயர் பதவிகளில் ஒரு சமூகத்தினருக்கு மட்டுமே பெரிய அளவில் இருக்கிறார்கள். அங்கே முழுமையாக இடஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுவது பற்றி உங்களுடைய கருத்து? பொதுவாக நீங்கள் சொல்லுவது 98% இருக்காது. முன்பெல்லாம் ஒரு உதாரணமாக டெல்லியிலே 50% ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்திய அரசிலே
தமிழ்நாட்டு கேரளா சேர்ந்தவர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். இப்போது 2% கூட அங்கே கிடையாது. அதுபோன்று நிறைய காலங்கள் மாறி இருக்குது, ஆட்சிகள் மாறி இருக்குது, ஆண்டுகள் மாறி இருக்குது. அது போன்றெல்லாம் இல்லை. யார் சம்பந்தப்பட்டவர்கள் அந்த இலாக்காவுக்கு வருவார்களோ அவர்களை சுற்றி இருக்கிறவர்களை கொண்டு வந்து விடுகிறார்கள். அதுதானே நடக்கும். உங்களுடைய கல்வி நிறுவனங்கள் 2009 2010 மருத்துவக் கல்லூரி நடத்த முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. அதுக்கான காரணம் எல்லா வசதிகளும் இருக்கிறது என்று ஒத்துக்கொண்டு மெடிக்கல் கவுன்சில் போகிறார்கள். ஆனால் அது பல்கலைக்கழகத்திலே இணைக்கும் போது அரசியல் பிரச்சனை வந்ததனால் அரசியலால் பாதிக்கப்பட்டு அது டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்திலே அது இணைக்கப்படவில்லை. என்ற இதை முறையாக அங்கீகாரம் செய்கின்றவர்கள் யூஜிசி முறையாக அனுமதி கொடுத்து விட்டார்கள். மத்திய அரசு அப்போது கபில் சிபில் அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள். எங்கள் துணைவேந்தர் தொலைக்காட்சியிலே இதே போன்று பேட்டி கொடுத்தார்கள். ஆக மத்திய அரசுடைய முறைகேடு, கபில் சிபில் அவர்கள் எடுக்கின்ற முடிவு தவறான முடிவு, இந்தியாவிலே இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள் மூடப்படும், வெளிநாட்டில் இருந்து பல்கலைக்கழகங்கள் இந்தியாவிலே அனுமதிக்கப்படும் என்று சொல்லும்போது எங்கள் துணைவேந்தர் பத்மநாபன் அவர்கள் NDTVக்கு நேரடியாக லைவ் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்தார்கள். அதை பார்த்து கொண்டிருந்த கல்வி அமைச்சர் நேரடியாக அவருடைய எங்களுடைய மருத்துவக் கல்லூரி இணைக்கின்ற ஃபைல் அங்கே போகிறது, அது ரிஜெக்டட் என்று எழுதிவிட்டார்கள். ஆகவே நாங்கள் 4 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலம் கோர்ட்டிலே போராடி உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் எந்த உத்தரவும் எங்களுக்கு எதிராக வரல. அதனால் எல்லா உத்தரவும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு 6 வருஷம் ஆச்சு. இப்போ சென்ற ஆண்டும் இந்த ஆண்டும் முறைப்படுத்தியிருக்கோம். இந்த 6 ஆண்டு காலம் மருத்துவமனை கல்லூரியை நடத்தி வெற்றிகரமாக முடித்தோம். ஓகே. ஆனாலும் சில இடங்களில் அனுமதியின்றி கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கூவமாற்றில் 6.5 ஏக்கர் நிலத்தை அபகரித்து விட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது வைக்கப்படுகிறது. நாங்கள் வைத்திருந்தது எங்களுடைய நிலம். என்னுடைய மாமனார் வைத்திருந்த ஒரு செங்கல் தொழிற்சாலை நான் 2 செங்கல் தொழிற்சாலையை வாங்கி அதை கன்வர்ஷன் மாற்றி அதை கொண்டு போனோம். எந்த 6 ஏக்கரா 5 ஏக்கரா இருந்தாலே நடுவில் 1/2 ஏக்கரா 1 ஏக்கரா தரிசு நிலம் மாட்டோம். அதுபோன்று எனக்கு முன்பாக வாங்கியவரும் 40 ஆண்டு காலம் வைத்திருந்தார். நானும் வாங்கி 25 ஆண்டு காலம் ஆகிறது. எங்கள் நடுவிலே இருக்கின்ற இடம். இதை முறையாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் செய்து தமிழக அரசு ஆங்காங்கு நிலங்கள் கொடுக்கிறது, இத்தனை கல்லூரிக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, எங்கள் நிலங்கள் நடுவிலே இருக்கின்ற இடங்களை நாங்கள் மாணவர்கள் சாப்பிடுவதற்கு, லைப்ரரி வைப்பதற்கு, இதுபோன்று பொது இடத்திற்கு அனுமதி தர வேண்டும். லாங் லீஸ் அல்லது அவுட்ரேட் சேல், கல்வி பயன்பாட்டிற்கு மட்டும் என்று கண்டிஷனோடு கொடுங்கள் என்று சொன்னோம். 30 ஆண்டு காலம் 12 ஆண்டு காலம் இருந்தாலே உரிமை வந்துக்கிறது. நாங்கள் வாங்கி 25 ஆண்டு காலம் ஆகிறது. எங்ககிட்ட விற்றவர் 40 வருஷமாக வச்சுங்கிறாரு. இந்த இதுவும் மரங்கள் ஃபுல்லாக இருக்குது. கவர்டு இடம், காம்பவுண்டு இருக்குது. 40 வருஷமாக செங்கல் தொழிற்சாலை நடந்திருக்கு. அதை நாங்கள் மாற்றி காலேஜாக மாற்றுறோம். அது நடுவில் இருந்த இடங்களை கலெக்டர் அனுமதி தராரு, ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. இங்கே எழிலகத்துக்கு இங்கே வருது, அங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அரசுக்கு போகும்போது அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையை தவிர ஏன் புரட்சித் தலைவர் அவர்கள் கூட அவர்கள் ஆட்சி காலத்தில் 2 கல்லூரிக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் சொந்தமாக வைத்திருந்த எங்கள் நிலத்தை இடித்தது முழுக்க அரசியல் கண்ணோட்டத்தோடு எடுக்கப்பட்ட முடிவு. அதையும் தாண்டி அரசியலும் தாண்டி அதே சேவை மனப்பான்மையுடன் எப்படி உங்களால் கல்வி நிறுவனத்தை தொடர்ந்து நடத்த முடியுது? பல்வேறு பிரச்சனைகள், நிறைய முறை கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க, உச்சநீதிமன்றம் கூட அபராதம் விதிக்கப்பட்ட செய்திகள் இருக்கிறது. இதையும் தாண்டி அதே சேவை மனப்பான்மையுடன் கல்வியை எப்படி தொடர முடியுது? இந்த புலிவாலை பிடிச்ச கதைன்னு வச்சுக்கோங்களேன். புலிவாலை பிடிச்சா விட முடியாதுல்ல. நிறுவனங்கள் ஆரம்பிச்சிட்டோம், கட்டடம் கட்டியிருக்கோம், அறக்கட்டையில் இருக்குது. அதாவது ஒரு நல்ல சேவை, அதாவது எழுத்தறிவித்தன் இறைவன் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 1% புண்ணியம் வராதா? புண்ணிய பேங்க்கில் எவ்வளோ இருக்கிறோம், அதுக்காக அதை தொடர்ந்து நடத்துகிறோம். நாங்கள் கல்வி பணியும் தாண்டி நீங்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கீங்க. கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய பெயர் புதிய நீதி கட்சி என்று வைக்கப்பட்ட போது பொதுமக்களோட குற்றச்சாட்டு, இது புதிய நீதி கட்சியா இல்லை புதிய ஜாதி கட்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. புதிய அடிப்படை முதலாக அனைத்து முதலியார் வேளாளர் பேரவை என்று தான் ஆரம்பிக்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சியிலே ஒரு பத்திரிகை கூட்டத்திலே கேட்கிறார்கள், இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியா அல்லது முதலியார்கள் ஆட்சியா என்று கேட்டார்கள். உங்களை சுற்றி 12 பேர் முதலியார்கள் அமைச்சரவையில் இருக்கிறார்கள் என்று. அண்ணா அவர்கள் சொன்னார்கள், எல்லாம் திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொன்னார்கள்.
ஆகவே ஆட்சியிலே, அதிகாரத்திலே, கல்வியிலே முன்னோடியாக இருந்தவர்கள் பின்தங்கி விட்டார்கள். சாலை போடுகின்ற தார் தொழிலிலே ஈடுபட வேண்டிய நிலைமை, விவசாயம் பொய்த்து விட்டது, வேளாளர்கள் அதிகமாக இருக்கின்ற சமுதாயம். ஆக வேளாண்மை இல்லாமல் மிகவும் வறுமையிலே இருக்கிறார்கள். அவர்கள் கல்வியிலேயும் வேலைவாய்ப்பிலும் முன்னோடியாக வர வேண்டும் என்று இந்த சமுதாய மக்கள் பொங்கி எழுந்து ஒன்றாக ஊர்வலங்கள் நடத்தி, மாநாடுகள் நடத்தி என்னை தலைமை தாங்க வைத்தார்கள். அதில் எனக்கு உடன்பாடு இருந்ததனால் நான் அதை முன்னோடியாக இருந்து அதை நடத்தினேன். ஆகவே அது முதலியார் பேரவை தான் புதிய நீதி கட்சியாக மாறியது. அந்த கட்சியிலே கிட்டத்தட்ட 15-20 சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கமாக இருக்கிறார்கள். பிறகு நீதி கட்சியாக வரும்போது எங்கள் கட்சியினுடைய பொருளாளரே ஒரு செட்டியார் தான், எங்கள் இணை பொதுச் செயலாளர் சேனை தலைவர் தான். ஆகவே அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் புதிய நீதி கட்சியில் இணைந்து மிகப்பெரிய மாநாடுகளை நடத்தினார்கள். ஆக முழுக்க முழுக்க சமுதாயத்தால் துவங்கிய இந்த அமைப்பு பிறகு அரசியல் கட்சியாக மாறி அனைத்து சமுதாயத்தையும் இணைத்தது. பாதிக்கப்படுகின்ற அத்துணை சமுதாயத்திலும் வந்தார்கள். இப்போது சமீபத்தில் அரசியலில் இருப்பவர்கள் கல்வி நிறுவனம் ஆரம்பிப்பது, சாதி ரீதியாக இருப்பவர் கல்வி நிறுவனம் ஆரம்பிப்பது, அப்போது அரசியலுக்கும் கல்வி நிறுவனத்திற்கும் நேரடி தொடர்பு இருக்கிறதா? அப்படி நிச்சயமாக சொல்ல முடியாது. ஓகே, உங்களுடைய கல்வி நிறுவனங்களில் நீங்கள் செய்த சாதனை அப்படின்னு எதை சொல்ல முடியும்? அதில் மன திருப்தி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய கல்வியினுடைய அந்த பயணம் பற்றி, எதிர்கால நோக்கம் பற்றி சொல்லுங்கள். நான் துபாய் போனாலும், சிங்கப்பூர் போனாலும், மலேசியா போனாலும், எந்த வெளிநாடு போனாலும் விமான நிலையத்திலே நான் ஒரு 4 பேரையாவது சந்திப்பேன். சார், நான் இந்த பேட்ச் சார், உங்கள் ஸ்டூடெண்ட் சார்ன்னு. அப்போ கிடைக்கிற எனக்கு மகிழ்ச்சின்றது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அங்கே அந்த நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு பெரிய விஐபி சந்தித்தா எவ்வளோ மகிழ்ச்சி இருப்போம்ல. நம்ம மாணவர்கள் அங்கங்கே என்ன வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன் சார், இங்கே இருக்கிறேன்னு சொல்லி சென்னை ஏர்போர்ட் எப்போ போனாலும் 2 பேர் பார்க்குறாங்க. சார், நான் இந்த கம்பெனியில் இருக்கேன், இந்த இதில் இருக்கேன்னு. அது ஒரு மன நிறைவான ஒரு கல்வி நிறுவனம். ஆகவே அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்வு கிடைக்குது, குடும்பம் நடத்துகிறான். அதுபோல் பெரிய நிறுவனங்களில் பெரிய அதிபர்களாக மாறுறான், தொழில் அதிபர்களாக மாறும்போது நம்ம மாணவர்கள், நம்ம ஸ்டூடெண்ட்டுங்க இந்த அளவு வராங்களேன்ற ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவான ஒரு நிறுவனங்கள்ன்ற அடிப்படையில் அதை நான் பெருமையாக நினைக்கிறேன். எதிர்கால திட்டம் அப்படிங்கிறது கல்வி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன? எதிர்கால திட்டம் இனி இந்தியாவிலே கல்வி என்பது ஒரு பிரச்சனையான, ஒரு கேள்விக்குறியான, ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை தான். உதாரணமாக தமிழ்நாட்டிலே 700 பொறியியல் கல்லூரி இருக்குது. நிச்சயமாக இவ்வளவு ஆண்டுக்கு 20 கல்லூரி 30 கல்லூரி கொடுப்பதும் முறையல்ல. என்றால் தமிழ்நாடு தன்னிறைவு அடைந்து விட்டது. 300 கல்லூரிகள் இருக்க வேண்டும், அது 400, 500, 600. ஆண்டுக்கு 20 கல்லூரிகள் மூடப்படுகிறது. ஆகவே இனி பொறியியல் கல்லூரி என்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறி. 500 இன்டேக் இருக்கிறவங்க 30 பேர் தான் சேர்றான். அதனால் படிக்கிற மாணவர்கள் எண்ணிக்கையை விட, +2 முடிச்சுட்டு வர எண்ணிக்கையை விட கல்லூரிகள் அதிகம். ஆர்ட்ஸ் காலேஜ் 600-700 இருக்குது, பாலிடெக்னிக் 500-600 இருக்குது, அதே போல் இன்ஜினியரிங் கல்லூரி 600-700 இருக்குது. இது ஒரு பக்கம் இது அதிகமாகிடுச்சு. இல்லை, அப்போது தகுதி உடைய சிறப்பாக தகுதின்னு சொல்ல முடியாது. தகுதி அண்ணா யூனிவர்சிட்டி 40% பாஸ் பண்ணால் போதும்னு சார். நம்ம இது தகுதின்றதை நீங்கள் ஒரு சில அரசியல் பூர்சுவாக்கள் தகுதின்னு பேசுகிறாங்க. என்ன தகுதி? ஒரு கிராமத்தில் இருக்கிறவன் 40 மார்க்கு மேத்ஸில் பாஸ் பண்ணுறது, ஒரு இங்கிலீஷில் 40 மார்க் எடுக்கிறது, அது தகுதி தானே சார்? அதுதானே அவனை பாஸுன்னு வெற்றின்னு அவனை நீ தகுதி எலிஜிபிள்னு கொடுக்குற. அவனை அண்ணா யூனிவர்சிட்டி முதல்ல 60 வச்சுருந்தான், அங்கே பிரச்சனையாச்சு 50 ஆக்கினான். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் 40 போதும், அது தாழ்த்தப்பட்ட மக்கள் பாஸ் பண்ணால் 35 போதும். இது போன்ற நிலைமை இருக்கும்போது அது +1 +2 எடுக்கிற தகுதி தான் அவன் தகுதி. அது என்ன தகுதி? 98 மார்க் வாங்குறவன் தகுதினா அது எவ்வளோ பேர் எடுக்க முடியும்? படிக்கின்ற படிப்பிற்கும் செய்கின்ற தொழிலுக்குமே 50% மாறிவிடுது. அவன் படிக்கிறது ஒன்று, செய்யறது ஒன்று. நான் சட்டம் படித்தேன், நான் அரசியலுக்கு வந்துட்டேன், கல்வி நிறுவனத்துக்கு வந்துட்டேன். நீங்களே 3 டைவர்ஷன் ஆகிருக்கு. நானே மாறியிருக்கேன். அதனால் எல்லாருமே இப்போ அவன் படிக்கிற தொழிலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. எங்கிட்ட ஒருத்தன் MBA படித்தான், பெரிய ப்ரொடியூசராக இப்போ வருஷத்துக்கு 4 படம் பண்ணிக்கிறான் என் ஸ்டூடெண்ட்டு. இல்லை, பெரும்பாலான மாணவர்கள் என்ஜினியரிங் படிக்கிறாங்க, இன்ஜினியரில் மெக்கானிக்கல் சிவில்லாம் படிச்சுட்டு கடைசியில் கம்ப்யூட்டருக்கு வர்றாங்க. ஸோ படிக்கிற துறை ஒன்று இருக்குது, செய்கிற வேலை ஒன்று இருக்குது. அது எப்படியோ வேலை கிடைச்சா சரிதான் சார். படிப்பது உலக அறிவை தெரிந்து கொள்வதற்கு, அல்லது எந்த தொழில் துறையோ அந்த துறையை பற்றி தெளிவாகிறது.
அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற தொழிலுக்கு மாறுறதுல நிச்சயமாக வரவேற்கலாம், நிச்சயமாக அவன் அதில் ஷைன் ஆகி வரலாம். சரி, நீங்கள் உங்களுடைய கல்வி நிறுவனத்தில் எந்தெந்த மாதிரியான சேவைகள் செய்கிறீங்க? அதாவது குறிப்பாக இலவசமாக எவ்வளோ பேருக்கு ஆண்டுக்கு கல்வி தந்து கொண்டிருக்கிறீர்கள்? அல்லது ஸ்காலர்ஷிப் சொன்னேன், கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 1000லேருந்து 2000 பேருக்கு ஸ்காலர்ஷிப் தரோம். ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது அப்படிங்கிறது 40,000 தனிப்பட்ட முறையில் நீங்கள் உங்களை நேரடியாக அணுகணுமா? ஏழை மாணவர்கள், முடியாத மாணவர்கள், எப்படி உங்கள்கிட்ட அதோட ஒரு பிடிஎஸ் இப்போ போன லாஸ்ட் இயர் தான் ஒரு பிடிஎஸ் மாணவியை இலவசமாக வந்து ரொம்ப ஏழை ஆனால் நல்ல மார்க் இருக்குது, அதை இலவச சீட்டுன்னு கொடுத்துட்டோம். நோ ஃபீஸ், நோ ஹாஸ்டல் ஃபீஸும் ஃப்ரீயாக கொடுத்துட்டோம். அதில் அதுபோல் இல்லை, அந்த மாதிரி ஏழை மாணவர்கள் எந்த மாதிரி அணுகிறது? பரம ஏழைகள், ஒன்றுமே முடியாதவங்க. இப்போ நேற்று கூட நான் ஒரு கீழே ஒரு இதை சந்தித்தேன். சரி, நான் இலவசமாக படிக்க வைக்கிறேன், நீ போங்கம்மான்னு சொல்லியிருக்கேன். கூப்பிட்டு படிக்க வைங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுபோல் ஏழை மக்கள், பரிதாபத்தில் இருக்கின்றவர்களை ஒரு பக்கம் சேர்க்கிறோம். இதுபோல் தொண்டு நிறுவனங்கள் எடுக்கிறோம். இதுபோல் அசோசியேஷன் அமைப்புகள்லேருந்து இடங்கள் கொடுக்குறோம். அதே போல் இந்த நிறுவனங்களில் பணியாற்ற குழந்தைகள் படிக்க வரும்போது அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தரோம். இது போன்ற எங்களால் என்ன முடியுதோ அதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம். அதே போன்று கல்வி பணியில் ஒரு மிகப்பெரிய அனுபவம், தமிழகத்தில் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நீங்கள் அரசியலும் அதே போன்று இருந்துகிட்டு இருக்கீங்க. எம்ஜிஆர் அவர்களோட உங்களுடைய நேரடி தொடர்பு நிறைய இருக்குது. அதில் மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது இருக்கா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்னை பொறுத்தவரை, என்னுடைய குடும்பத்தை பொறுத்தவரை நடமாடுகின்ற தெய்வமாகத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய எல்லா நிறுவனங்களிலேயும் பிள்ளையார், சரஸ்வதி, லக்ஷ்மி இந்த படங்கள் இருக்கும். அந்த படத்தின் நடுவிலே தான் எம்ஜிஆர் படம் வைத்திருக்கிறோம். ஏன்னா கடவுளுக்கு சமமாக வாழ்ந்து காட்டிய கடவுள், அதை எங்களை வாழ வைத்த தெய்வம் என்பதற்காக அவரை இன்னும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். அதிலே மிகவும் சிறப்பான ஒரு புரட்சித் தலைவர் எங்களை பார்த்தார் என்று சொன்னால், ஒரு இனம் தெரியாத ஒரு பற்று என் மீது அவருக்கு இருந்தது. எத்தனையோ நிகழ்ச்சிகளிலே அவர் என்னை வைத்து பேசியதை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். ஒரு முறை ஜி.கே. மூப்பனார் அவர்கள், எல்டிடி தலைவர் பிரபாகரன், பண்ருட்டி ராமச்சந்திரன் 4 பேர் புரட்சித்தலைவருடைய தோட்டத்திலே பேசி கொண்டிருந்தார்கள். நான் சட்டமன்ற உறுப்பினர். எத்தனையோ அமைச்சர்கள் வந்தார்கள். அமைச்சர்கள் இன்டர்காமிலே சொல்லுகிறார்கள், இந்த அமைச்சர் வந்திருக்கிறார், இருக்க சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். நான் உள்ளே போகும்போது சண்முகம் உள்ளே கூப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். அன்று 10 அமைச்சர்களுக்கும் முதல்வருடைய உதவியாளர் பரமசிவம் வந்து பிச்சாண்டி முதல்வர் அவர்கள் அதிர்ந்து போனார்கள். வெளியே வந்து மூப்பனார் அவர்கள் வெளியே வந்து என்னுடைய தோள் மேலே போட்டுக்கொண்டு, எத்தனையோ பேர் கேட்டார்கள், அனுமதிக்கவில்லை. உன்னை அனுமதித்தாரே, நீ ரொம்ப நம்பிக்கையாக பாத்திரமாக அவர்கிட்ட இருக்கிற, அதை வந்து தொடர்ந்து இது பண்ணிக்கோ, இப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைச்சது மிகப்பெரிய விஷயம், அவர் விசுவாசமாக இருன்னு மூப்பனார் அவர்கள் எனக்கு சொன்னார்கள். அதுபோல் எத்தனையோ நிகழ்ச்சிகளில் அவரோடு நாங்கள் உடன் இருந்திருக்கிறேன். எத்தனையோ நினைவுகள். பல முறை நானும் அவர் தனியாக கூட சாப்பிட்ருக்கோம். இப்போ என் பக்கத்தில் இருக்கின்ற படத்தை கொஞ்சம் பாருங்கள். இந்த படத்திலே நான் வந்து ஒரு வழக்கறிஞராக பதிவு செய்துவிட்டு அவரை நான் பார்க்க வந்தேன். என்னிடம் ஒன்றுமில்லை, கருப்பு கோட்டு போட்டு கொண்டு வந்தேன். நான் ஒரு சாதாரண சால்வை எடுத்து வந்து அவருக்கு சால்வை போட்டு நான் ஆசீர்வாதம் வாங்கினேன். இருக்க சொல்லி ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டார், முத்துவை கூப்பிட்டு மாலை ஒன்று எடுத்துவான்னு சொன்னார். அவர் போட்ட மாலை தான் அது. அதை விட யாருக்கும் கிடைக்காது. ஒரு புரட்சி தலைவருக்கு மாலை போட்டு பக்கத்தில் நின்று பழக்கமே தவிர, அவர் எனக்கு மாலை போட்டு என்னை நிற்க வைத்த பெருமை, பாக்கியம் உலகத்திலே யாருக்கும் கிடைக்காது. அதுபோன்று ரொம்ப அவருக்கு ஒரு செல்லை பிள்ளை மாதிரி நான் அவரோட இருந்திருக்கிறேன். எத்தனையோ 11 மணிக்கெல்லாம் கூட நான் ஊரில் இருந்து அங்கேருந்து எங்கேருந்து தொலைபேசியில் பேசினாலும் நான் என்றால் கொடுத்து விடுவார்கள். அதை விட எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்தது. நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆன பிறகு இந்த திருமணம் நடந்தது. என்னுடைய நிச்சயதார்த்தத்துக்கு அவருடைய துணைவியார் அம்மா ஜானகிம்மா அவர்கள் என்னுடைய நிச்சயதார்த்தத்தை நடத்தி கொடுத்தார்கள். என்னுடைய திருமணம் ஆரணியிலே நடந்தது. அந்த திருமணத்திற்கு புரட்சித் தலைவர் முதலமைச்சராக அவர் வந்து என்னுடைய திருமணத்தை நடத்தி கொடுத்தார்கள். அதைவிட ஒரு சம்பவம், திருமணம் நடந்த இரவு 7 மணிக்கு சத்யா ஸ்டுடியோவிலே எம்எல்ஏக்கள் கூட்டம்,
மறுநாள் ஜனாதிபதிக்கு ஓட்டு போட வேண்டும். அந்த கூட்டத்திற்கு நான் என்னுடைய மனைவியாரை வீட்டிற்கு வந்து கொண்டு சென்று விட்டுவிட்டு, சரி இன்னும் 2-3 மணி நேரம் இருக்கிறது, எம்எல்ஏ மீட்டிங் போகலாம் என்று எம்எல்ஏ மீட்டிங்க்கு நான் சத்யா ஸ்டுடியோ போனேன். என்னை பார்த்து என்னை எழுந்திருக்க சொல்லி அவர் எழுந்து நின்று, என் மானம் மரியாதை எல்லாம் போயிடும், உங்கள் மாமனார் வீட்டில் நீ மரியாதை வீட்டுக்கு போனார். அதுபோல் அடுத்து ஒரு பிரச்சனை பொதுக்குழுவிலே வந்தது. எஸ்டிஎஸ் அவர்கள், நான் புரட்சி தலைவர் என்று தான் எல்லோரும் அழைத்து வந்தார்கள் 72 இருந்து. ஆட்சி காலத்திலே நான் எம்எல்ஏவாக இருக்கும்போது தான் எஸ்டிஎஸ் அவர்கள் தஞ்சையிலே ஒரு பேட்டி கொடுத்தார்கள். நான் பேரறிஞர் அண்ணாவை தவிர யாரையும் புரட்சி தலைவராக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார்கள். தலைவருக்கு கொஞ்சம் மனத்தாங்கல் அதிலே வந்தது. அது அடுத்த வாரத்திலே ஒரு பொதுக்குழு கூடுகிறது, பொதுக்குழு கூடுகிறது. சத்யா ஸ்டுடியோவிலே அந்த பொதுக்குழு கூடுகிறது. முதலாக சென்னை மாவட்டம் என்று அழைத்து ஜேபிஆரை பேச சொன்னார்கள். ஜேபிஆர் எங்கள் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் இதய தெய்வம் என்று அழைக்கக்கூடாது என்று சொன்னார். எங்கள் இதய தெய்வம் என்று புரட்சித் தலைவர் மதிக்கப்படி என்னை யாரும் இதய தெய்வம் என்று கூப்பிடக்கூடாது என்று சொன்னார்கள். ஜேபிஆர் திரும்பி பார்த்தார்கள், நான் சொல்லுவதை கேளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ஆக எனக்கு முன்னால் 3-4 மாவட்டங்கள் பேசினார்கள். எங்கள் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் என்று யாரும் சொல்ல பயந்தார்கள். என்றால் அவர் மைக்கிலே பக்கத்தில் அவர் எதிரிலே மைக் இருக்கிறது, முறைத்தார்கள். நான் என்னுடைய டேர்ன் வந்தது. நான் எழுந்து நின்று, எங்களை வளர்த்த பாசத்திற்குரிய தலைவர் இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவர்களே என்று எழுந்து நின்று கோபப்பட்டார்கள். கோபப்பட்டவுடன் நீ பேச வேண்டாம் என்று சொன்னார்கள். இதய தெய்வம் புரட்சி தலைவர் என்று சொல்ல முடியாது என்று சொன்னால் என் வாழ்நாளிலே நான் எந்த கூட்டத்திலையும் பேச மாட்டேன். யாருக்காக நீங்கள் சொல்லுகிறீர்கள்? நான் அவரிடம் சண்டை போட்டேன். அவர் முறைக்கிறார், என்ன நான் அவரிடம் எதிர்த்து வாதாடுகிறேன். நான் சொல்லி, நாங்கள் போட்டிருக்கின்ற சட்டை வேட்டி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொடுத்தது, எங்கள் இதய தெய்வம் கொடுத்தது. அதை நீங்கள் தடுப்பதற்கு, உங்களை இதய தெய்வம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது என்று சொன்னேன். அதிர்ந்தார்கள் எல்லாரும். முத்துசாமி அமைச்சர் ஒரு 4 பேர் என்னை இழுத்தார்கள். தலைவரை ரொம்ப கோவப்படுத்துகிறேன், முட்டாள்தனமாக பண்ணுறேன். நான் ரொம்ப அவரை எதிர்த்து அதில் வாதாடினா தகராறு பண்ணேன். இதய தெய்வம் தான் கூப்பிடுவோம், அதை தடுக்க உங்களுக்கு உரிமை கிடையாதுன்னு. அதில் அவரும் டெம்ட் ஆனார், முகம்லாம் செவந்து போச்சு. நானும் இதுவானே. அப்புறம் என்னை பாதியில் என்னை இழுத்து தந்து உட்கார வச்சாங்க. அன்றைக்கி ஈவினிங்கே என்னை சென்னை மாவட்ட செயலராக போட்டார். அதுபோன்று அதை விட ஒரு வாய்ப்பு புரட்சி தலைவருக்கு கொடுத்தது. அவருடைய இறுதி ஊர்வலம் 13 கிலோமீட்டர் ராஜாஜி ஹாலிலிருந்து ராதாகிருஷ்ண சாலை வழியாக அண்ணா சமாதி பக்கத்திலே வந்தது. 13 கிலோமீட்டரும் கொல்லிச்சட்டிக்கு எடுத்து சென்ற ஒரு பாக்கியத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு கொடுத்தார்கள். அது முன்னாடியே சொல்லியிருந்தாரா எம்ஜிஆர் அவர்கள்? அப்படியே அதை சொல்ல முடியாது. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஜானகி அம்மா சண்முகத்தை எடுன்னு சொன்னாங்க. நான் இத்தனைக்கும் அவருக்கு ஒரு வளர்ப்பு பிள்ளை அப்போ அங்கே இருந்தாங்க. புரட்சி தலைவருக்கு ஒரு வளர்ப்பு பிள்ளை இருந்தார். ஆனால் கொல்லிச்சட்டி எடுத்து போகிற பாக்கியம் எனக்கு தான் வந்தது. இந்த டாங்கியில் அவருடைய உடம்பு இருக்கும். 7 ரவுண்டு இராணுவ வீரர்கள் இருப்பாங்க. அந்த 7 ரவுண்டுக்குள்ளே ஒரே ஒரு ஆள் நான் வேட்டி கட்டிக்கின்னு 13 கிலோமீட்டர் அதை எடுத்துகிட்டு போனேன். ஒரு சில நேரத்தில் மயக்கமாகி அந்த டாங்கிலே அந்த இது வச்சேன் நான். அந்த வாய்ப்பு புரட்சி தலைவருடைய ஆன்மா எனக்கு கொடுத்தது. ஆகவே புரட்சி தலைவரை எங்களை வாழ வைக்கின்ற தெய்வமாக கருதுகிறோம். எம்ஜிஆர் அவர்களோட நெருக்கமாக இருந்து ஒரு பெரிய வரலாற்று பின்னணி கொண்ட அரசியல் உங்களோட இருந்தது. தற்போதைய சூழலில் உங்களுடைய அரசியலின் அடுத்த கட்டம், அரசியலில் தொடர்ந்து பயணிப்பீர்களா அல்லது கல்வி பணி தான் தொடர்ந்து பயணிப்பீர்களா? 70% கல்வி பணி, இந்த 30% மாற்றேன். முன்பு 90% அரசியலில் இருந்தேன். என்னுடைய நண்பர்கள் கல்லூரிகளை பார்த்து கொண்டார்கள். இப்போது நான் 60% கல்லூரிகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனுடைய வளர்ச்சிகளை கொஞ்சம் துரிதப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அரசியல் எப்போது வேணாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் வரும். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். நானும் அதிலே தீவிரமாக ஒரு முக்கிய நபராக இருப்பேன். இவ்வளோ நேரம் அரசியல் சார்ந்தும் கல்வி பணிகளை சார்ந்தும் பல்வேறு கேள்விகளுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் பதிலளித்தமைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். நன்றி சார். நன்றிங்க. கேப்டன் தொலைக்காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றிகளையும் இந்த செய்தியின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.